Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மெய்யான கிறிஸ்துமஸ் சந்தோஷம் உலக பிரகாரமான ஆஸ்திகளால் வருவதல்ல. அது இயேசுவை நம் உள்ளங்களுக்குள் வரவேற்பதாலும் அவர் இலவசமாக தரும் இரட்சிப்பை அனுபவிப்பதாலும் கிடைப்பதாகும். இன்றைக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற அருமையான வசனத்தை தியானிப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு டிசம்பர் 24ஆம் தேதி. நாளை நாம் கிறிஸ்மஸை கொண்டாட இருக்கிறோம். சிலருக்கு புதிய ஆடைகள், வெகுமதிகள் என்ற ஆசீர்வாதங்கள் கிடைத்திருக்கலாம். சிலருக்கு அப்படியான ஸ்லாக்கியங்கள் இல்லாதிருக்கலாம். மனம் கலங்காதிருங்கள். ஆடை மிகவும் அருமையான ஒன்று அல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு உங்கள் இல்லத்தில் இருப்பதும் உங்கள் உள்ளத்தில் இருப்பதும் தேவன் மாத்திரமே தரக்கூடிய சமாதானத்தை அனுபவிப்பதுமே மெய்யான விலையேற பெற்ற அருமையான காரியமாகும். உலக பிரகாரமான எந்த ஆஸ்தியை காட்டிலும் இந்த சமாதானம் பெரிதாகும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மகா பெரிய ஈவை நமக்கு நினைவுபடுத்துகிறது. தேவனாகிய கர்த்தர் நம் எல்லோருக்கும் இரட்சிப்பை இலவசமான ஈவாக இயேசுவை தந்தருளியதால் அவர் உலகிற்கு வந்தார். நீங்கள் அதை கிரயத்திற்கு கொள்ள வேண்டிய அவசியமில்லை. கேட்கிறவர்களுக்கு, விரும்புகிறவர்களுக்கு, விசுவாசத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அந்த ஈவு கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இயேசுவை நம் இரட்சகராக கொண்டிருப்பதே முக்கியமான காரியம். நாளை கிறிஸ்மஸை கொண்டாட ஆயத்தமாகும் வேளையில் வெளிப்புற கொண்டாட்டமாக மாத்திரம் அது அமைந்துவிடக்கூடாது என்று தீர்மானிப்போம். இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அதுவே முக்கியம். புதிய ஆடைகளோ, புதுவித உணவோ, புதிய சொத்துக்களோ பெரிய ஆசீர்வாதம் அல்ல. தேவனுடைய பிள்ளையாக மாறுவதே பெரிய ஆசீர்வாதம். ஆகவே புதிய ஆடைகளை, விசேஷித்த பொருட்களை வாங்க இயலாவிட்டால் கவலைப்படாதிருங்கள். குடும்பமாக தேவ சமூகத்தில் கூடி துதித்து பாடுங்கள். நமக்கு இரட்சிப்பை அளிக்கும்படியாக இவ்வுலகில் வந்த ஆண்டவருக்குள் களி கூறுங்கள். நன்றியுள்ள இருதயத்துடன் அவரை ஸ்தோத்திரியுங்கள். அப்போது அற்புதங்கள் நடப்பதை காண்பீர்கள். உங்களுக்கு வேண்டியவற்றை தேவன் அருளிச் செய்வார். தேவன் உங்களுக்கு சிறந்த ஆடையை, சிறந்த உணவை, மிகச் சிறப்பான ஆசீர்வாதங்களை தருவார். காத்திருந்து காணுங்கள். நம் தேவன் நல்லவர். ஆகவே இவையெல்லாம் நடக்கும். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவருக்கு காத்திருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் தம்முடைய வல்லமையால் உங்களை நிரப்பி உங்கள் வாழ்க்கையில் தமக்கு மகிமையான கனி காணும்படி செய்வார். அதுவே முக்கியம். ஆகவே புதிய ஆடைகள், புதுவித உணவு மற்றும் புதிய பொருட்களை முதன்மையாக கேட்பதற்கு பதிலாக இது போன்ற வாழ்க்கை வேண்டும் என்று கேளுங்கள். ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள் வாரும். எங்கள்
எங்கள் குடும்பத்தில் வாசம் பண்ணும் என்று கேளுங்கள். நாம் சேவிக்கும் தேவன் எவ்வளவு நல்லவர். சிறுமையான உங்களை தேவன் மிகவும் நேசிக்கிறார். முழு உலகத்தையும் ஆண்டவர் நேசிப்பதாக நினைப்பதற்கு அப்பால் தனிப்பட்ட விதத்தில் உங்களை நேசிக்கிறார். அதற்காகவே அவர் தம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் நாம் எல்லாரும் புத்தாடைகளை வாங்குவோம். 3 சட்டைகள் வாங்கினால் ஒரு சட்டை இலவசம் என்பது போன்ற அறிவிப்புகளை அடிக்கடி பார்க்கிறோம். இலவச சட்டையை வாங்கும்போது மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். எல்லாவற்றிலும் சிறந்ததான வெகுமதியாக தம் குமாரன் இயேசுவையே தந்திருக்கும் தேவன் பேரில் எவ்வளவு நன்றியுடன் நாம் இருக்க வேண்டும். உங்கள் பேரில் கொண்ட அன்பின் நிமித்தம் ஆண்டவர் இயேசுவை உங்களுக்கு தந்திருக்கிறார். தேவன் உங்கள் பேரில் ஸ்திரமான அன்பு கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் அதுதான். ஒரு முறை தென் அமெரிக்க கண்டத்தில் கடற்கரையோரமாக ஒரு கப்பல் சென்று கொண்டிருந்தது. தண்ணீர் தேவை, நாங்கள் சாகிறோம் என்ற செய்தியை அருகில் கடந்து சென்ற கப்பலுக்கு அது அனுப்பியது. அடுத்த கப்பல், மொண்டு கொள்ளுங்கள், அமேசான் ஆற்றின் முகத்துவாரத்தில் தான் இருக்கிறீர்கள் என்று பதில் அனுப்பியது. அவர்களை சுற்றிலும் நன்னீரே எங்கும் இருந்தது. மொண்டு கொள்ள மாத்திரமே செய்ய வேண்டும். ஆனாலும் உப்பு தண்ணீருக்குள் இருப்பதாக நினைத்து அவர்கள் தாகத்தினால் மரித்து கொண்டிருந்தார்கள். எத்தனை முறை ஆண்டவர் எப்போதும் விசேஷமாக உபத்திரவத்தின் காலத்தில் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறியாதிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கே இருக்கிறீர்? நான் செத்து கொண்டிருக்கிறேன் என்று தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். பிரியமானவர்களே, இயேசு நமக்கு மிகவும் சமீபத்தில் இருக்கிறார். அதை அறியாமல் நாம் அழிந்து போக தேவையில்லை. நாம் இறங்கி பருகி வாழ்ந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்ற அளவுக்கு தேவன் அதிகமாய் நேசித்தார். நம்மை ரட்சிக்கும்படியாக தம் ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். நாம் அவரை தேட வேண்டும், அணுக வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் அப்படி செய்தார். இயேசு நமக்கு தூரமானவர் அல்ல. அவர் நமக்கு மிகவும் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் அதில் முண்டு கொள்வீர்களா? இயேசுவை நோக்கி பார்ப்பீர்களா? பிரியமானவர்களே, அவர் உங்களை வாழ வைப்பார். நீங்கள் குறைவினால் சாக தேவையில்லை. இந்த உலகில் யாரும் அழிந்து போக ஆண்டவர் விரும்பவில்லை. அவர் உங்களை சாக அனுமதிக்க மாட்டார். நீங்கள் பிழைப்பீர்கள். இயேசுவினால் நீங்கள் வாழ்வீர்கள். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படி தாழ்மையுள்ள இருதயத்துடன் முன்னே வருகிறேன். என்னை மீட்கும்படியாகவும் எனக்கு நித்திய ஜீவனை அருளும்படியாகவும் உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை அனுப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உலகத்தில் ஒருவளாக அல்லாமல் உமக்கு அருமையான பிள்ளையாக தனிப்பட்ட விதத்தில் என்னை நேசிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அன்பின் ஆழத்தை உண்மையாய் புரிந்து கொண்டு சொல்லி முடியாத ஈவாகிய இயேசுவுக்கு நன்றியுடன் வாழ எனக்கு உதவி செய்யும். நான் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நீர் எனக்கு சமீபமாய் இருக்கிறீர் என்பதை எனக்கு நினைவுபடுத்தும். உம்மிடம் வரவும் ஜீவ தண்ணீரான நதியில் ஆழமாக இறங்கி அருந்தவும் சமூகத்தில் ஜீவனை கண்டு கொள்ளவும் எனக்கு கற்றுத்தாரும். இயேசு என் வாழ்க்கையில் இருக்கும்போது வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமும் என்னிடம் இருக்கும்படியாக என் இருதயம் எப்போதும் உம்மேல் நம்பிக்கையாய் இருப்பதாக. இயேசுவால் நான் பிழைத்திருப்பேன் என்ற நிச்சயத்தை தருவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே,
இன்றைக்கு உம்மை என் இருதயத்திற்குள் வீட்டுக்குள் வரும்படி அழைக்கிறேன். எல்லா புத்திக்கும் மேலான உம்முடைய சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் என்னை நிரப்பும். நீர் தந்த இரட்சிப்புக்கான வெளியேற பெற்ற ஈவுக்காக நன்றியறிதலுடன் கிறிஸ்மஸை கொண்டாட எனக்கு உதவி செய்யும். எல்லா உலக பிரகாரமான காரியங்களுக்கும் மேலாக உம்முடைய சமூகத்தை கனப்படுத்த எனக்கு போதித்தருளும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை என் மேல் ஊற்றும். உம்முடைய மகிமைக்கேற்ற கனிகள் என் வாழ்வில் காணப்பட கிருபை செய்யும். உம்முடைய அன்பு பிறருக்கு சாட்சியாக என் மூலம் ஒளி வீசும்படி செய்தருளும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.